வணக்கம். பரங்கிப்பட்ட ரிஷிகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி தமிழ்நாட்டில் தேசிய நெடுஞ்சாலை என்ஹெச் எடுக்கிறதுக்கு நில எடுப்புலாம் செய்கிறாங்க. அதில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கு. அதுக்கு ஒரு உதாரணம் தான் என்னுடைய கதை. என்ன, கடலூர் மாவட்டம் NH 45A and 227 அந்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை நில எடுப்பு எடுக்குது. அதுவும் மஞ்சக்குழி கிராமத்தில் 113(1)D(1) RS நம்பர் 113(1)D(2)ன்ற RS நம்பர் உள்ள இடத்த எடுக்குது. அதில் 740 சதுர மீட்டர் எடுக்குது. நான் அதுக்கு எப்போ எடுக்குதுன்னு தெரிஞ்சியோ அப்பயே நான் எனக்கு பணம் கொடுக்கணுன்னு ஒரு மனு கொடுத்தேன் 2014. அந்த மனுவெல்லாம் மறைச்சிட்டு இந்த நெடுஞ்சாலைத்துறையில் உள்ள அதிகாரிகள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், ரொம்ப திறமையாகவும் சூசகமாகவும் லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு அந்த சொத்தில் போக்கியத்துக்கு ஒரு போலி பட்டாவை கொடுத்து அவங்க அப்பாவுக்குன்ற மாதிரி ஒரு பட்டாவை உருவாக்கி அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க தம்பிகள், அதாவது வசந்தா, கல்யாண சுந்தரம், ரமேஷ், பாலமுருகன், இந்த 4 பேர் பணத்தை வாங்கிடுறாங்க. அதுக்கு பிறகு எடப்பாடியார் காலத்தில் நூற்றுக்கணக்கான மனுக்களை அனுப்புனேன். அதுக்கு பிறகு விடியல் வந்துடுச்சு, அது வந்துடுச்சு, இது வந்துடுச்சின்னு சொன்ன ஸ்டாலின் அவருடைய ஆட்சிலையும் ஆயிரக்கணக்கான மனுக்கள் அனுப்பி எந்த மனுக்கும் நடவடிக்கை இல்லை. அந்த அளவுக்கு தான் அவருடைய ஆட்சி நிர்வாகம் இருக்குது. ஒரு மனு கொடுத்தா உடனே நடவடிக்கைன்றதெல்லாம் நம்புறதுக்குரியது இல்லை. இத்தகைய சூழ்நிலையில் 2018 பணத்தை கொடுத்துட்டாங்க. தனி மாவட்ட வருவாய் அலுவலர் மங்கலன்றவங்க கொடுத்துட்டாங்க. அவங்க ஒரு தீர்ப்பு எழுதி சொத்து அவங்களுக்குன்னு சொல்லிட்டாங்க. இவங்க யார் சொல்கிறதுக்கு? எனக்கு 2 சிவில் கோர்ட்டில் இந்த சொத்து என்னோடதுன்னு உறுதியாக இருக்குது. கிட்டத்தட்ட 3 சிவில் கோர்ட்லேயும் எனக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது இவங்க எப்படி இதெல்லாம் செய்யலாம்? இதெல்லாம் கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. இது சம்மந்தமாக ஆயிரக்கணக்கான எந்த அரசு அதிகாரிகளும் அரசு இயந்திரமும் செயல்படாமல் இருக்குது ஸ்டாலின் காலத்தில். இதெல்லாம் நான் சொல்லி 3 வருஷமாக கலைஞருடைய சமாதியில், என் மானசீக குரு கலைஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய சமாதியில் நான் இந்த மாதிரி நெடுஞ்சாலை ஊழலை பற்றி உண்ணாவிரதம் இருக்க போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அதற்கான டைமும் சரியாக அமையலை. ஆனால் வருகின்ற ஆகஸ்ட் மாதம் நிச்சயமாக சாகும் வரை உண்ணாவிரதம் சாத்வீக வழியில், அதுவும் டாக்டர் கலைஞர் சமாதியில் இருப்பேன். மஞ்சக்குழி கிராம ஊழலை அம்பலப்படுத்தியும் அதன் மீது நடவடிக்கை எடுக்க CBCD விசாரணை செய்ய சொல்லியும் நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறது உறுதி. அந்த உண்ணாவிரதத்தை என்னால் படப்பட்டுள்ள ஜெயந்த் மக்கள் இயக்கத்து உடைய தோழர்களும் கலந்து கொள்வாங்க. இதுதான் நிஜம். விரைவில் நடக்கும். கடலூர் மாவட்டத்தில் நிர்வாகம் செத்து போயிருக்கு. அந்த அளவுக்கு தான் செயல்பாட்டில் இருக்குது. இதெல்லாம் நம்ம யாரும் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, பார்ப்போம். ஆனால் இந்த மாதிரியே போயிட்டா அரசு அதிகாரிகள் நினைக்கிறதெல்லாம் செய்யணும்னு ஆயிடுச்சுன்னா இந்தியா சுடுகாடாகிடும். இதுதான் உண்மை. நன்றி, வணக்கம்.